வெல்கம் டு சேஸ் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த எம்கஃபைன் அப்படின்ற பிராண்டோட பாடி ஸ்க்ரப் அண்ட் தென் பாடி பட்டர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ரிவ்யூஸ் அண்ட் தென் ஸ்வாச்சஸ் எப்படி இருக்குது, ஸ்வாச்சஸ் இந்த சென்ஸ் இது எப்படி அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் இதோட எம்ஆர்பி என்ன, ஆஃபர் ப்ரைஸஸ் என்ன, எந்தெந்த வெப்சைட்ஸில் இது போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி, அண்ட் தென் இது ஒர்க் அவுட் ஆகுதா அது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது நான் பாஸ்ட் 3 monthஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் தென் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு கிடையாது. அதுக்காக தான் நான் இன்னொரு விஷயமும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயே மினி இருக்குது. ஓகேவா? பாடி ஸ்க்ரப் அண்ட் தென் பாடி பட்டர்லேயே மினியும் இருக்குது. ஆனால் இந்த மினி சேல்ஸ் பேக் கிடையாது. அந்த டீட்டெயில்ஸ் தான் நான் சொல்கிறேன் என்னென்னு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் பற்றி பார்த்துடலாம். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங்கில் தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாடி ஸ்க்ரப் பற்றி சொல்கிறேன். இது இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங்கில் தான் இது வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அண்ட் தென் அந்த மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளோட ஸ்கின், அதாவது இப்போ ஹேண்டில் யூஸ் பண்ண போகிறோம். இது ஃபேஸ்க்கு கிடையாது, ஹேண்டு அண்ட் தென் பாடிக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் ஹேண்டுக்கே சொல்கிறேன். ஹேண்டில் யூஸ் பண்ண போகிறோம்னா ட்ரையாக இருக்கக்கூடாது, ஸ்கின்னு வெட்டாக இருக்கணும். ஓகேவா? எப்படி சொல்லுவாங்க, ஈரத்தன்மையோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும் ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம்லாம் நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கார்ட்போர்ட் பேக்கேஜிங்கில் தான் வருது, பிளாக் கலர் பாக்ஸ். ஓகே, இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா என்னென்ன, ஓகே, 449 rupees எம்ஆர்பி வருது. இதோட நெட் குவான்டிட்டி 100 கிராம். ஓகேவா? எம்ஆர்பி 449 வருது. ஆஃபரில் வாங்கினீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டில் 30% டிஸ்கவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஆனால் அது அந்த ஆஃபர் டைமில் வாங்கணும். ஓகேவா? இப்போதைக்கு கரண்ட்டாக இந்த ஆஃபரும் போய்ட்டு இல்லை. எம்கஃபைனுக்குன்னு தனி வெப்சைட்டும் இருக்குது. அண்ட் தென் இது பர்பிளில் சேல் ஆகுது, நைக்காவில் சேல் ஆகுது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்மிட்டனில் சேல் ஆகுது. நிறையா வெப்சைட்ஸில் சேல் இருக்குது. ஓகேவா? நான் இப்போ சொன்ன எல்லா வெப்சைட்ஸ்லையுமே நம்பிக்கையாக வாங்கலாம். ஓகேவா? மற்ற வெப்சைட்ஸ் பற்றி எனக்கு தெரியல. நான் நைக்கா, பர்பிள் அண்ட் தென் ஸ்மிட்டன் இது யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஓகே, இது அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? எம்கஃபைனோடது, அதுலேயும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஆனால் அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்தளவுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்காது. எப்பயாவது டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் பர்பிளில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எம்கஃபைனுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் லிங்க்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, இது நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு பாட்டிலில் தான் வருது. ஓகேவா? இந்த பேக்கேஜிங் நமக்கு இந்த மாதிரி பாட்டில் பேக்கேஜிங் தான் வரும். இது 100 கிராம்ஸ் தான். ஆனால் பாடி பட்டர் அண்ட் ஸ்க்ரப் ரெண்டுமே ஒரே சைஸ் தான். பட் ஆனால் ஸ்க்ரப்புன்னும் போது அது வெயிட்டை அதிகமாக கன்சியூம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பட்டர் அதிகமாக கன்சியூம் பண்ணும். அதனால் அது 250 கிராம்ஸ். அண்ட் தென் ஸ்க்ரப் லைட் வெயிட் தான். அதனால் அது 100 கிராம்ஸ் தான் இதில் பேக்கேஜிங்கில் அடங்கியிருக்கு. ஓகே, பட்டரும் அதே அளவு தான், இதே மாதிரி பாட்டில், ஆனால் பட்டர் இருக்கும். ஓகேவா? பாடி பட்டர் இருக்கும். ஓகே, ஃபைன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் தான் வருது. இதில் நமக்கு கூடவே ஸ்பூலி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சில டைமில் பாடி ஸ்க்ரப்பில் வரமாட்டேது, அது ஏன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு வந்துருச்சு. ஒரு டைம் எனக்கு வரல. நான் அது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு உடனே அடுத்த டைம் போடும்போது 2 ஸ்பூலியாக கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இது கிட்டத்தட்ட என்னோடய 4th to 5th டப் இருக்கும். ஆனால் நான் ஃப்ரீலே, அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன மினி காமிச்சேன் இல்லைங்களா, இந்த மினிலே கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் கிட்ட எனக்கு இந்த மினிஸே கிடச்சிருக்கு ஃப்ரீயாக. அது எப்படின்றது நான் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்பூலி கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப்பை நம்ம பிக் பண்ணி நம்ம ஹேண்டில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? கையில் யூஸ் பண்ணோன்னா கெட்டுரும். ஓகே, பட்டரும் நீங்கள் அந்த மாதிரி எப்படி பண்ணணும்னா, அந்த ஃபுல் பட்டரில் டேரெக்டாக யூஸ் பண்ணாமல், இப்போ நீங்கள் சிங்கிள் யூஸ்னால் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். பட் மல்டிபிள் யூஸாக இருக்கீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, பட்டரும் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பூலி யூஸ் பண்ணி, இல்லை ஒரு ஸ்பூன், நார்மல் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணி நீங்கள் பட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸ்க்ரப் இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஸ்க்ரப் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கு நான் இந்த மினி போட்டலில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்க்ரப்போட டெக்ஸ்டர் இந்த மாதிரி காஃபி பவுடர் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. அதாவது ஃபேஸ் ஸ்க்ரப்பில் யூஸ் பண்ணுறோம்ல, சுகர்ஸ் இருக்க மாதிரி அந்த மாதிரி ஹார்டாக இருக்காது. ஓரளவு சாஃப்டாக தான் இருக்கும். ஓகேவா? இப்படி தான் ஸ்க்ரப் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பட்டரோட பேக்கேஜிங் சேம் ஆஸ் ஸ்க்ரப் தான். ஆனால் ஸ்க்ரப்க்கு பிளாக் கலர் பாக்ஸ், இதுக்கு ப்ரௌன் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது இதுலேயும் பின்னாடி இதோட இன்க்ரீடியன்ஸ் அண்ட் தென் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா பட்டர் கொஞ்சம் காஸ்ட்லி சைட் தான். பாடி பட்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா 645 rupees வரும். ஓகே, எனக்கு ஸ்க்ரப்போட கொஞ்சம் பட்டர் காஸ்ட்லியாக தான் தெரியுது. பட் ஸ்க்ரப் ஒரு 90% ஒர்க் பண்ணுதுன்னா பட்டர் தான் அதை 100% ஒர்க் கொடுக்கும். ஓகேவா? எனக்கு ஸ்க்ரப்போட பட்டர் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்க்ரப் யூஸ் பண்ணால் தான் நம்ம டெட் ஸ்கின்ஸ்லாம் வருன்றதுக்காக தான் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, அந்த பாடி பட்டரோட பேக்கேஜிங் இதை ஓப்பன் பண்ணோன்னா சேம் கார்ட்போர்ட் பேக்கேஜிங் தான். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும் பாடி பட்டர். இதோட நெட் கிராம் பார்த்தீங்கன்னா 250 கிராம். ஆனால் இது 100 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே, இந்த பாடி பட்டர் இப்படி தான் இருக்கும். இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஓகேவா? இதோட டெக்ஸ்டர் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி
நல்லா சாஃப்ட் ஸ்மூத் பட்டர் மாதிரியே இருக்கும் ஓகேவா. நம்ம பட்டர் இருக்கலாம் அந்த மாதிரியே தான் இருக்கும், அந்த மாதிரி வெண்ணெய் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். இது எப்படின்னு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஆஃபர் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா எம்கஃபைன் பொறுத்த வரைக்கும் பர்பிளில் என்ன ஆஃபர் போயிட்டு இருந்ததுன்னா, நான் வாங்குறப்ப எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஃப்ரம் எம்கஃபைன் நமக்கு வந்து இந்த பேர் வந்து ஒன்று ஃப்ரீ, அதாவது இந்த எம்கஃபைனோட மினி காம்போ வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃப்ரம் எம்கஃபைன் பிராண்ட்லேருந்து ஓகேவா. எம்கஃபைன் பிராண்ட்லேருந்து எது பர்ச்சேஸ் பண்ணாலுமே இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நான் வந்து அந்த டைமில் இந்த மாதிரி பிக் பாட்டில்ஸ் ஒரு 4-5 பேராக வாங்கினேன். அந்த டைமில் எனக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 பேர்ஸ் கிட்டே இந்த மாதிரி வந்துச்சு ஓகேவா. என்னோடய சிஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி கசின்ஸ்க்குலாம் வாங்கி கொடுத்தேன், அதனால் வந்து எனக்கு ஒரு 10 பேர்ஸ் கிட்டே அது வந்துச்சு. நான் இன்னமும் ஸ்டில் வந்து இப்போ லாஸ்ட்டாக வாங்கினது இப்போ தான் இது வாங்கியிருக்கேன். சரி இது பேக்கேஜிங்லாம் நம்ம ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதில் லாஸ்ட் பாட்டில் இது தான் ஓகேவா. இந்த 10 பேர்ஸில் லாஸ்ட் பாட்டில் இது தான். இப்போ இந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இருக்கான்னு நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இன்னும் இது ஓப்பன் பண்ணல ஓகேவா. சரி உங்களுக்கு ரிவ்யூ காமிக்கலாம், இது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ காமிக்கலான்றதுக்காக தான் நான் இது வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஓகேவா. ஓகே கைஸ், இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் வந்து நமக்கு வெட்டாக இருக்கணும்னு சொன்னாங்க, வெட்டாக இருக்கணும் அப்போ தான் பண்ண முடியும் ஸ்க்ரப் ஓகேவா. அதுக்காக நான் கொஞ்சோண்டு வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு என்னோடய ஹேண்ட்ஸை எந்த அளவுக்கு எனக்கு வேணும், இப்போ நீங்கள் ஹேண்ட் ஃபுல்லாக பண்ண போகிறீங்கன்னா ஹேண்ட் ஃபுல்லாக, நான் உங்களுக்கு இந்த ப்ளேஸ் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் லைட்டாக வாட்டர் வந்து ஆட் பண்ணி நான் ரப் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகேவா. ஃபுல்லாக வாட்டர் இருக்கணும் அப்படின்றதுக்காக, அப்போ தான் வந்து ஸ்க்ரப் நல்லா ஒர்க் ஆகும் ஓகேவா. அதுக்காக தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து ஸ்க்ரப் வந்து கொஞ்சமாக நான் எடுத்து எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நான் இந்த பிளேட்டில் எடுத்துக்கிறேன் ஓகேவா. டேரெக்டாக நான் முதல் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்க்ரப் வந்து வீணாயிடும் ஓகே. இந்த மாதிரி எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து நான் வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் ஓகே. நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி நல்லா 2 to 3 minutes நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். எனக்கு இந்த ஹேண்ட் அளவுக்கு இந்த அளவுக்கே போதும், வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, மற்றபடி நிறைய போடணும்னு அவசியம் இல்லை ஓகேவா. இந்த ஒரு பாட்டிலே நமக்கு 1 month ஒழுங்காக யூஸ் பண்ணால் வரும் ஓகே. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேவா. ஹேண்டை ஒரு 1 minute ஆச்சு மினிமம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இருக்க எல்லா டெட் ஸ்கில்ஸும் வெளியில் வரும் ஓகே. வாட்டர் இல்லாத மாதிரி தோணுச்சுன்னா லைட்டாக சும்மா ஒரு ட்ராப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வாட்டர் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா ஓகேவா, எனக்கு லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, ஸோ ஒரு ட்ராப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு 2 to 3 minutes, ஒரு அட்லீஸ்ட் 1 minute. நான் உங்களுக்கு இப்போ சும்மா ஒரு 30 seconds மட்டும் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் ஓகேவா. இப்போ ஹேண்ட் வாஷ் நான் பண்ணிவிட்டேன் ஓகேவா. ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம வந்து ரப் பண்ணுற மாதிரி துடைக்கக்கூடாது, முக்கியமாக ஸ்க்ரப் பண்ணும் போது. பொதுவாகவே நம்ம பாடி வந்து ரப் பண்ணுற மாதிரி துடைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒத்தி தான் எடுக்கணும் ஓகேவா. அது ஸ்க்ரப்புன்னு இல்லை, பொதுவாகவே அப்படி தான் பண்ணணும். அப்படி இல்லை ஸ்க்ரப் பண்ணும் போது கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒத்தி எடுக்கணும் ஓகேவா. இப்போவே உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதா, நமக்கு வந்து ஸ்கின்னே கொஞ்சம் வந்து கலர் கொடுத்த மாதிரி இருக்குது ஓகேவா. இப்போவே என்னோடய ஸ்கின் தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த இடத்துக்கு நார்மலாகவே என் ஸ்கின் சாஃப்டாக இருக்கும், பட் ஆனால் இப்போ ஓவர் சாஃப்டாக இருக்குது ஓகேவா. இந்த இடத்த எனக்கு தொடுறதுக்கும் இந்த இடத்த தொடுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் நான் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், எம்கஃபைன் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ இது கண்டிப்பாக கிடையாது, என்னோட ஒரிஜினல் ரிவ்யூஸ் தான் நான் கொடுக்குறேன் ஓகேவா. இது ஒரு ஸ்பான்சர் வீடியோ கண்டிப்பாக கிடையாது ஓகேவா. ஒரிஜினல் ரிவ்யூஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஓகே. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி பேட் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த எம்கஃபைனோட பாடி பட்டர் இருக்குது இல்லையா, அந்த பட்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாடி பட்டர் வந்து எடுக்கும் போது மோஸ்ட்லி வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணியே எடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்களே தனியாக யூஸ் பண்ணாலுமே ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா வந்து நம்ம ஹேண்ட் எங்கே வச்சுருப்போம்னு நமக்கே தெரியாது. ஸோ தட் வந்து நமக்கு தேவையில்லாத இன்ஃபெக்டட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பூன் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, இந்த அளவுக்கு போதும் ஓகேவா. இந்த இடத்துக்கு மட்டும் சொல்கிறேன், இந்த அளவுக்கு எனக்கு போதும் ஓகே. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட நம்ம எடுத்துக்கலாம், பட் வந்து நம்ம அதில் ஹேண்ட் விட்டு எடுத்தோம்னா வீணாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கு தான் சொல்கிறோம் ஓகே. ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கணும் ஓகே. பாடி பட்டர் இப்படி தான் அப்ளை பண்ணணும் ஓகேவா. இது ஃபுல்லாக சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும், மினிமம் வந்து ஒரு 30 seconds தான் ஆகும் இது அப்சர்வ் ஆகிறதுக்கு. எனக்கு அதுக்குள்ளவே அப்சர்வ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஓகே. இந்த மாதிரி அப்சர்வ் ஆகிடும், ஃபுல்லாக அப்சர்வ் ஆனது. இந்த க்ரீமே எனக்கு ஆக்சுவலாக போதும் இந்த பிளேஸ்க்கு ஓகே. நிறையாவும் தடணும்னு இல்லை, அது முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நிறையா தடனா நிறையா நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் அப்படிலாம் கிடையாது. இதுக்கு தேவையான அளவுக்கு தடவினா போதும் ஓகே. இந்த மாதிரி தடவணும், இப்போவே ஒரு க்ளோ கொடுக்கும் பார்த்தீங்களா. இது வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஸ்க்ரப் வந்து 3 days ஒன்ஸ் பண்ணுங்கள், பாடி பட்டர் டெய்லி அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா. ஸ்க்ரப் பண்ணுறப்ப தான் பாடி பட்டர் அப்ளை பண்ணணும்னு கிடையாது, டெய்லி பாடி பட்டர் வெளியில் போகும்போது பாடி லோஷனுக்கு பதில் பாடி பட்டர் ஹேண்ட்ஸில் தடவிட்டு போனீங்கன்னா ஹேண்ட்ஸ் பார்க்கவும் க்ளோவாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டும் வந்து இப்போ சன்லைட்டில் போகிறோம்
அப்படின்னும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து எம்கஃபைன் பிராண்டும் வந்து எனக்கு மோஸ்ட்லி வந்து காஃபி பவுடர் வச்சு தான் தயாரிச்சிருக்காங்க. அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதுவே வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட் ஹோம்லேயே செய்கிறத வச்சு வேணும் அப்படின்னா நான் அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். அதை நான் ஐ பட்டனில் போடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாடி பட்டர் வந்து பாடி ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வெறும் ஹேண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் ஹேண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். ஒரு டே ஃபுல்லாக உங்களை வந்து சாஃப்ட்டாக ரொம்ப சப்பலாக வச்சுக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கிடைக்கும் இந்த பட்டர் யூஸ் பண்ணால். அண்ட் தென் இதோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காஃபி பவுடர் ஸ்மெல் வரும். எனக்கு பொதுவாகவே காஃபி பவுடர் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து எனக்கு இந்த ஸ்மெல்லும் ரொம்ப பிடிக்கும். ஓகே கைஸ், இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் இந்த வீடியோ. நான் உங்களை இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோட நெக்ஸ்ட் டைம் வந்து சந்திக்கிறேன். கீழே வந்து நான் ஆஃபர் கோட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், பாய்.